ஓம் சாந்தி 23/4/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிய குழந்தைகளே, தந்தை என்ன அறிவுரை கொடுக்கிறாரோ அதை அமலாக்குங்கள். நீங்கள் உறுதிமொழி கொடுத்த பிறகு அதிலிருந்து பிறழக்கூடாது, கட்டளையை மீறக்கூடாது. உறுதிமொழி கொடுத்த பிறகு அதனை விடக்கூடாது, கட்டளையை மீறக்கூடாது. கேள்வி: உங்கள் படிப்பின் சாரம் என்ன? நீங்கள் எந்த பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும்? உங்களுடைய படிப்பினுடைய சாரம் என்ன? நீங்கள் எத்தகைய பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும்? பதில்: வானப்பிரஸ்தத்திற்கு போவதே உங்களுடைய படிப்பாகும். சப்தத்தை கடந்து செல்வதே இந்த படிப்பின் சாரமாக இருக்கிறது. தந்தையே அனைவரையும் திரும்ப அழைத்து செல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் வீடு திரும்புவதற்கு முன்னதாக சத்தோ பிரதானமாக மாற வேண்டும். அதற்காக ஏகாந்தத்திற்கு சென்று ஆத்ம அபிமானி ஆவதற்கு பயிற்சி செய்யுங்கள். அசரீரியாகும் பயிற்சியே ஆத்மாவை சத்தோ பிரதானமாக மாற்றும். ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள். ஆத்மாவும் நட்சத்திரத்தை போன்று இருக்கிறது. தந்தையும் நட்சத்திரத்தை போலவே இருக்கிறார் என்பதை புரிய வைக்க வேண்டும். அவர் பிறவி எடுப்பதில்லை, நீங்கள் எடுக்கிறீர்கள். அதனால் நீங்கள் தமோ பிரதானமாக மாற வேண்டியதாக இருக்கிறது. பிறகு சத்தோ பிரதானமாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகள் சொல்கிறார்கள், பாபா, மாயா அடிக்கடி மறக்க வைக்கிறது என்று. குழந்தைகளே, இப்போது நீங்கள் தவறு செய்யாதவர்கள் ஆக வேண்டும். தவறு செய்யக்கூடாது. ஒருவேளை தவறு செய்து கொண்டே இருந்தால் இன்னும் தமோ பிரதானமாக மாறுவீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள். இப்படி பாபா குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த மாணவர் நல்லவராக, தகுதி வாய்ந்தவராக, கீழ்ப்படிந்தவராக, உண்மையானவராக, நம்ப தகுந்தவராக இருப்பாரோ அவர் நிச்சயம் டீச்சர் சொல்லக்கூடிய வழியில் நடப்பார். எந்த மாணவர் நல்லவராக, தகுதி வாய்ந்தவராக, கீழ்ப்படிந்தவராக, உண்மையானவராக, நம்பத்தகுந்தவராக இருப்பாரோ அவர் நிச்சயமாக டீச்சர் சொல்லக்கூடிய வழியில் நடப்பார். எந்த அளவிற்கு ரெஜிஸ்டர் நன்றாக இருக்குமோ அந்த அளவிற்கு மதிப்பெண்கள் அதிகம் கிடைக்கும். ஆகவே குழந்தைகளே, தவறு செய்யாதீர்கள் என்று தந்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அதற்காக கல்ப முன்னரும் ஃபெயில் ஆகியிருந்தேன் என்று நினைக்காதீர்கள். நான் சேவை செய்யாததால் நிச்சயம் ஃபெயில் ஆவேன் என பலருடைய உள்ளத்தில் இத்தகைய எண்ணம் எழலாம். ஆத்மாபிமானியாகும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள், பிறகு மறக்க மாட்டீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஏகாந்தமான இடங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆரம்ப காலங்களில் வகுப்பை முடித்துவிட்டு நீங்கள் அனைவரும் மலைக்கு சென்றீர்கள். இப்போது நாளுக்கு நாள் ஞானம் ஆழமாகிக் கொண்டே போகிறது. மாணவர்களுக்கு குறிக்கோள் என்பது நினைவில் இருக்கிறது. இது வனப்பிரஸ்த நிலைக்கு கொண்டு போகும் படிப்பாகும். ராத்திரி வகுப்பு 5/1/1969. குழந்தைகள் இங்கே வகுப்பில் அமர்ந்திருக்கிறீர்கள். நமது டீச்சர் யார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள்.
தந்தையை நினைவு செய்தால் மூவரின் நினைவும் வர வேண்டும். டீச்சரை நினைவு செய்தாலும் மூவரின் நினைவும், குருவை நினைவு செய்தாலும் மூவரின் நினைவும் வர வேண்டும். இவரை நிச்சயம் நினைவு செய்ய வேண்டும். இப்போது நாடகத்தின் திட்டப்படி அனைவரும் வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும். அநேக முறை வீட்டிற்கு போகிறார்கள். ஒருவர் முழு 5000 வருடமும் வீட்டில் இருப்பதில்லை. ஒருவர் முழு 5000 வருடமும் இருக்கிறார். கடைசியில் வருவார். அப்போது 4999 வருடங்கள் சாந்திதாமத்தில் இருந்தார் என்று சொல்வார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சத்தோ பிரதானமாக மாறுவதற்கு நினைவு யாத்திரையால் உங்கள் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும். தவறு செய்யாதவர்களாக மாற வேண்டும். உங்கள் ரெஜிஸ்டரை நன்றாக பராமரிக்க வேண்டும். எந்த தவறும் செய்யக்கூடாது. இரண்டாவது, நியமத்திற்கு புறம்பான எந்த செயலையும் செய்யக்கூடாது. மாயாவின் புயல்களை அலட்சியம் செய்து கர்ம இந்திரங்களை வென்றவராக வேண்டும். லிவர் கடிகாரத்தை போன்று ஆக்யூரேட் முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். சேவை மூலமாக குஷி, சக்தி மற்றும் அனைவரின் ஆசீர்வாதத்தை பெறும் புண்ணியாத்மா ஆகுக. சேவை மூலமாக குஷி, சக்தி மற்றும் அனைவரின் ஆசீர்வாதத்தை பெறும் புண்ணியாத்மா ஆகுக. விளக்கம். சேவையின் உடனடி பலனாக குஷியும் சக்தியும் கிடைக்கின்றன. சேவை செய்து ஆத்மாக்களை தந்தையின் ஆர்த்திக்கு அதிகாரிகளாக மாற்றுவது புண்ணிய காரியமாகும். யார் புண்ணியம் செய்வாரோ அவருக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் கிடைக்கும். அனைத்து ஆத்மாக்களின் உள்ளத்திலும் எந்த குஷியின் எண்ணம் தோன்றுகிறதோ அந்த சுப எண்ணம் ஆசீர்வாதமாகும். மேலும் எதிர்காலத்திற்கும் சேமிப்பாகிறது. எனவே சதா தன்னை சேவாதாரி என உணர்ந்து சேவையின் அழியாத பலனாக குஷியையும் சக்தியையும் சதா பெற்றுக்கொண்டே இருங்கள். ஸ்லோகன். மனம் சொல்லின் சக்தியால் தடையின் திரையை விலக்குங்கள். அப்போது உள்ளே நன்மையின் காட்சி தெரியும். மனம் மற்றும் வார்த்தையின் சக்தியினால் தடையின் திரையை விலக்குங்கள். அப்போது உள்ளே நன்மையின் காட்சி தெரியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.